சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தேசிய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்காக மேடை, பந்தல், மின்விளக்கு, இருக்கைகள் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநாட்டு பணிகளை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மதுவிலக்கு தொடர்பான பரப்புரைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தேசிய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசிடம் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். நாளை மறுநாள் அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள். மதுவிலக்கு அவரது உயிர் மூச்சு கொள்கை. ஆகவே அந்த நாளில் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தோழமை கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்க உள்ளனர். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்கள் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவர் வாசுகி அவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மகளிரணி தேசிய செயலாளர் ஆனி ராஜா அவர்கள் பங்கேற்று கருத்துரை வழங்க இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மருத்துவர் ரொகையா பேகம் அவர்கள் வருகிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய தோழமை கட்சிகளின் சார்பில் மகளிரணி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிரணி தலைவர் முத்துலட்சுமி வீரப்பன் பங்கேற்று உரையாற்றுகிறார். அனைத்து கட்சியிலிருந்தும் மகளிர் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த உள்ளார். முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். மது கடைகளை மூட வேண்டும். மதுவிலக்கு தொடர்பான பரப்புரைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். மகளிர் சுய உதவி குழுக்களை அதற்கு பயன்படுத்த வேண்டும். மதுக்கடைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு வேறு துறைகளில் மாற்றுப்பணி வழங்க வேண்டும். டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு. இது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள். இந்திய ஒன்றிய அரசுக்கு அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை வரையறை செய்ய வேண்டும். அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதாகும்.
இது புதிய கோரிக்கை அல்ல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அப்போதைய காங்கிரஸ் அரசு இது தொடர்பாக மதுவிலக்கு ஆலோசனை குழு ஒன்றை அமைத்தது, ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் தலைமையில். அந்த குழு பல பரிந்துரைகளை 1955 வழங்கியிருக்கிறது. அந்த பரிந்துரைகளின்படி இந்திய ஒன்றிய அரசே மதுவிலக்கு தொடர்பாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாகும். மாநில அரசுகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்பதும் அந்த பரிந்துரைகளுள் முக்கியமானதாகும். அப்படி ஒவ்வொரு மாநில அரசும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வந்தால் தேசிய அளவில் மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்துவிடும். ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். ஆக தேசிய மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும், தேசிய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள். இதில் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற உள்ளோம். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருந்து வரும் தொண்டர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிடக் கோரி டிஜிபி சங்கர் ஜிவாலை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ் ஆகியோர் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த SS பாலாஜி கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாட்டில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தார். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் மது போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகிறது. இதில் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். முழுக்க முழுக்க மகளிரை முன்னிலைப்படுத்தி நடைபெறுகின்ற ஒரு மாநாடு இது. ஏற்கனவே மகளிர் மாநாடுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பாக மது ஒழிப்பு தொடர்பாக நடத்தியிருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் மகளிருடைய மிகப்பெரிய ஆதரவோடு நடைபெறுகிற ஒரு மாநாடு. கடந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் கூடிய மாநாடு. இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த மாநாடும் மிகப்பெரிய அளவில் பெண்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக அனைத்து தரப்பு பெண்களிடமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான போதுமான பாதுகாப்பையும் இந்த மாநாடு தொடர்பான போதை மது ஒழிப்பிற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வலியுறுத்துகின்ற வகையில் வைக்கப்படுகின்ற பதாகைகளை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வைக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய இடையூறுகளை களைந்து அவற்றை வைப்பதற்கான உரிய அனுமதியும் வழங்க வேண்டும் என்கின்ற நிலையில் அதற்கான கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் சார்பில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களான நானும் தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் கட்சியினுடைய தலைமை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் இளஞ்சேகுவார் அவர்களும் காவல்துறை தலைவரிடத்திலே வழங்கியிருக்கிறோம். 1 லட்சத்திற்கும் அதிகமான அளவில் பெண்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் என்கின்ற தகவலையும் காவல்துறையிடம் தெரிவித்து அவர்கள் வருகின்ற வழியில் எந்தவிதமான இடையூறும் இல்லாத வகையில் காவல்துறையினர் உரிய ஒத்துழைப்பையும் ஏற்பாடையும் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். காவல்துறை தலைவர் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து ஒத்துழைப்பை நல்குவதாக தெரிவித்திருக்கிறார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருப்பத்தூர் அடுத்த மாடப்பிள்ளையில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மாடப்பிள்ளை ஊராட்சி மன்ற தலைவர் கோமுதி கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பெண்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது திருப்பத்தூர் ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் திருமா விமல், திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் என்கிற பக்கலவன், ஒன்றிய துணை செயலாளர் ஞானம், மாடப்பள்ளி மகேந்திரன், கந்திலி ஒன்றிய அமைப்பாளர் விக்கி, அன்பு, காக்கனாம்பாளையம் ராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் இறப்பிற்கு நீதி வேண்டியும், அவ்வாறு மதுவால் பாதிக்கின்ற தமிழக மக்களை மீட்டெடுக்கவும் தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும், இந்திய அரசு அளவில் தேசிய அளவில் மது கொள்கையை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முன்னெடுப்பை ஊரெங்கும் பறைசாற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாடப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். விசிகா சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து மகளிர் திருமுனை கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் ராசிபுரம் அடுத்த வேலுக்குறிச்சி பகுதியில் நடைபெற்றது. மாநாடு மேலிட பொறுப்பாளர் மணிமானா மற்றும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் திருச்சி தங்கதுரை, சேலம் வசந்த், நாமக்கல் சேலம் மண்டல துணை செயலாளர் அரசன், சேலம் தில்லையரசை சேர்ந்தமங்கலம் தொகுதி செயலாளர் பனு ரோஜா, தொகுதி துணை செயலாளர் உதயகுமார் உள்ளிட்ட பொதுமக்கள், மகளிர் அணி, சிறுத்தைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி திருவாரூர் மைய மாவட்டம் அலுவலகத்தில் மகளிர் அணி மைய மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநாட்டுக்கு எழுச்சி தமிழர் வழிகாட்டுதலின்படி சீருடையாக வழங்கப்பட்ட நீலம், சிகப்பு வண்ண புடவினை அனைவரும் அணிந்து வர வேண்டும். 1500க்கும் மேற்பட்ட மகளிரை மாநாட்டுக்கு அழைத்து செல்வது என முடிவு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், மாநாடு ஒருங்கிணைப்பாளர் வடிவழகன், நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, திருவாரூர் நகர செயலாளர் ஆசை தம்பி, மாவட்ட துணை அமைப்பாளர் குளிக்கரை குணா, ஒன்றிய அமைப்பாளர் பார்த்தசாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருகின்ற அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு திருவாரூர் மைய மாவட்டத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களும் 1500க்கும் மேற்பட்ட பெண்களையும் அணிதிரண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மைய மாவட்டத்தின் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் துண்டு அறிக்கைகள் விநியோகம் செய்யப்பட்டது. பிரச்சாரங்கள் அனைத்து இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டது. மைய மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் மேலிடை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வடிவழகன் அவர்களும் ஆலோசனையின் பேரில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். தலைவர் அறிவித்த நீலம், சிவப்பு கலந்த புடவையில் அணிதிரண்டு வர பெண்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தலைவரின் மாநாடு வெற்றி பெற அனைவரும் பாடுபடுவோம். விசிகா சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி திருச்சி மாவட்ட பொருளாளர் மதனகோபால் தலைமையில் மாவட்ட மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் சுதா பிரியசாமி மணப்பாறை பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பெண் பயணிகளிடம் மாநாடு குறித்து விளக்கி பேசி துண்டு பிரசுரங்களை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார். அப்போது தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாவட்ட அமைப்பாளர் குழந்தையரசு, மகளிர் அணி சுதா மற்றும் ராகவாமணி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விசிகா சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம் தலைமையில் மகளிர் பேரணி நடைபெற்றது.
இந்த பேரணியை தென்காசி நாடாளுமன்ற செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான வர்கீஸ் மற்றும் மாநில ஊடக மைய செயலாளர் மேலிட பொறுப்பாளருமான சஜன் பாராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தென்காசி சிந்தாமணியில் தொடங்கிய இந்த பேரணி தென்காசி பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. பேரணியில் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த பேரணியில் மாநில வணிகரணி துணை செயலாளர் மோசஸ், மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், துணை செயலாளர் சித்திக், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், வக்கீல் ரிச்சர்ட், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர்கள் ரீகன்குமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர்கள் முத்துசெல்வி, கஸ்தூரி, தமிழ்ச்செல்வி, ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ், இஸ்ரா, இசக்கிமுத்து, காவல்துறை அரசு, தென்காசி நகர செயலாளர் ஹக்கீம், கீழப்பவர் ஒன்றிய பொறுப்பாளர் குமார், கலை இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை முத்துசெல்வன், பால்ராஜ், இளையராஜா, ராஜ், சாமி, பாபுவாசன், அன்பழகன், ராஜா, விவேக், கண்ணன், மணிகண்டன், சேதுபதி, இளஞ்சேகரன், குமார், முத்துக்குமார், பாக்கியராஜ், திருக்குமார், ஆனந்த், கார்த்திக், வேலுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் மாநாடு குறித்த பரப்புரையை மேற்கொள்ளும் வகையிலும் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வம், பண்பொழி செல்வம் அவர்களின் தலைமையில் வர்கீஸ் அண்ணன் நாடாளுமன்ற செயலர் வர்கீஸ் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர் சித்திக் அவர்களுடைய முன்னிலையில், வணிகரணி மாநில துணை செயலாளர் மோசஸ் அவருடைய முன்னிலையில், மண்டல செயலாளர் அண்ணன் முரசு தமிழப்பன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த பேரணி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் பேரணியாக இது நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த பேரணியிலே பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் மாங்காய்மண்டி அருகே ஆதிதிராவிட மக்கள் கடந்த 80 ஆண்டுகளாக அரசு புறம்போக்கு இடத்தில் மாட்டிறைச்சி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மேம்பாலம் கட்டும் பணிக்காக இந்த கடைகளை அப்புறப்படுத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த விசிகவினர் வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ் தலைமையில் கிறிஸ்தவ பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாபு, சமூக நிலைக்கு பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் விமல்குமார், பகுதி நிர்வாகிகள் சிறில் பாஸ்கர் மற்றும் பாதிக்கப்பட்ட மாட்டு இறைச்சி கடை உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்த பிறகு மாட்டு இறைச்சி கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாங்காய்மண்டி அருகே உள்ள மாட்டு இறைச்சி கடைகளை அகற்றச் சொல்லி தேசிய நெடுஞ்சாலைத்துறையினரால் வழங்கப்பட்ட கடிதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வேலூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அமுல்ராஜ் அவர்களுடைய தலைமையிலும் மற்றும் இந்த பகுதியில் உள்ள விமல்குமார் மற்றும் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்கள் புகாரின் அடிப்படையில் இன்று விசாரிப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினரை அணுகியுள்ளோம். அவர்கள் 15 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த 15 நாளுக்குள்ள நாங்கள் இதை முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் மாற்று இடம் கேட்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்று இடம் வழங்குவதாகவும் அறிவித்திருக்கிறார். இது குறித்து மாநகராட்சியில் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு பண்ணி மாநகராட்சி மூலமா அந்த மாற்று இடம் எதுன்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இதே நிலை மாற்று இடமும் இல்லாமல் கடையை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து திணை பிரச்சார கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியம் திம்மாம்பேட்டை, பாட்டூர் மற்றும் அலசந்தபுரம் கிராம பகுதிகளில் மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் ரம்யா மற்றும் கிருஷ்ணவேணி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஜெயலட்சுமி, ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், ஒன்றிய பொருளாளர் கந்தன், விவசாயி மாவட்ட அமைப்பாளர் சிவகுமார், கட்சியின் முன்னோடி குமரன், சந்திரசேகரன், மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், மாநில மேம்பட பொறுப்பாளர்கள் கலா, மாவட்ட துணை செயலாளர்கள் சண்முகம், மாவட்ட செயலாளர் ஏசுமேரி, மகளிர் விடுதலை இயக்க சிறப்பு அழைப்பாளர்கள் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு, வாணியம்பாடி நகர துணை செயலாளர் விக்கி என்ற விக்னேஷ், நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பழனி, ஹரிகிருஷ்ணன், அலசந்தபுரம் வாசகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பங்கேற்கும் மகளிருக்கு சீருடை வழங்கும் பணி தஞ்சை ஒன்றியம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின், மாநகர துணை செயலாளர் நெல்சன், மாநகர பொறுப்பாளர் குருமாறன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் ராசாத்தி, நவ்ரோஸ் பேகம், சகிலா பானு, மாசிலா மணி, விஜயா, ஆசியா பேகம் உள்ளிட்ட திரளான மகளிர் பங்கேற்றனர். இந்தியாவில் முதல் முறையாக மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு எழுச்சி தமிழர் கள்ளக்குறிச்சியில் அறிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தஞ்சை மாநகரத்தின் சார்பாக 2 பேருந்துகள், 9 வேன்கள், 6 கார் உள்பட 500 பெண்கள் கலந்து கொள்ளும் என்று தஞ்சை மாநகர மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதனை முன்னிட்டு இன்று மகளிருக்கு கட்சியினுடைய தலைமை அறிவித்தபடி சீருடை வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் மதுரை மாவட்டம் மேலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் திருவாதூரில் நடைபெற்றது. இதில் பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில செயலாளர் மேலூர் சசிமாலின், ஐயாவு ஓடையன் முத்துக்குமார், வழக்கறிஞர் சேகுவரா பாண்டியன், இளைஞர் எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் ரணியன், முத்துக்குமார், அழகுமணி ஆகியோர் கலந்து கொண்டு மது மற்றும் போதை மகளிர் மாநாடு குறித்து கருத்துரை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் மகளிர் அணி செல்வி, ஒன்றிய துணை செயலாளர் ராஜ்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன், சிறாளன், ஆல்மு பாலா, அம்பேத், பவுன்ராஜ், புதிதாக நியமிக்கப்பட்ட மகளிர் அணி பொறுப்பாளர்கள் பேச்சியம்மாள், சந்திரலோக வசந்தி, மீனாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி மகளிருக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வேளச்சேரி தாய்மன் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மகளிருக்கு புடவை வழங்கப்பட்டது. இதில் மாநாடு மேலிட பொறுப்பாளர்கள் ஆதிமொழி, செஞ்சோலை, சுடர்மொழி, பன்னீர்தாஸ், முபாரக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் புவனகிரி கடை வீதிகளில் துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மாநாட்டிற்கான நகர செயலாளர் சர்தார்கான், நகர செயலாளர் தில்லை வளவன், மாநில துணை செயலாளர் செல்வி முருகன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் நாகராணி, ஒன்றிய செயலாளர் நிலவழகி, ஒன்றிய செயலாளர் இந்திரா காந்தி, மைய ஒன்றிய செயலாளர் ஜோதி, சேத்தியாத்தோப்பு நகர செயலாளர் கிருஷ்ணவேணி, அனிதா, சத்யா, முகாம் செயலாளர் கவிராஜ், முகாம் செயலாளர் வசந்தராஜா, ஜானகி, கதிர், கோகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரம் கொருந்தாங்கல் முகாம் சார்பில் முகாம் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் மகளிருக்கு புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தினவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மறைமலை நகர வடக்கு செயலாளர் மணிமாறன் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவம் இருவரும் இணைந்து மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு புடவைகள் வழங்கினர். இந்த நிகழ்வில் சிறுத்தை வேலு, விக்கி, மதன், சக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் மாநாடு துண்டறிக்கை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய பொறுப்பாளர்கள் பிரேமா, ஒன்றிய செயலாளர் அமுதா, குடுவாஞ்சேரி நகர செயலாளர் பானுமதி, ஒன்றிய பொருளாளர் சோபியா ஜெனிஃபர், ஒன்றிய துணை செயலாளர் கல்வாய் தேவி மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வண்டலூர் சீனிவாசன், மாஸ்டர் ஆனந்தன், சிறுத்தை வெங்கடேசன், கல்வாய் மாரி, பெருமாட்டநல்லூர் செல்வம், நெடுங்குன்றம் இஸ்ரேல், தாரிஸ்காஸ், கோதண்டன், வண்டலூர் லோகநாதன், கல்வாய் கருணாகரன், கூடுவாஞ்சேரி நகர பொறுப்பாளர்கள் தமிழ், மண் ராமனா, ராசி, பைந்தமிழன், அருள், ஆளுமந்தான், பாண்டி மற்றும் செங்கப்பெருமாள் கோவில் மகளிர் அணி நிர்வாகிகள் ரூபினி, வளர்மதி, கலைசெல்வி, பிரபு, வளர்மதி, ஏழுமலை, ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
விசிக சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து மதுரையில் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஓவிய அணி மாநில துணை செயலாளர் ராதவன், தொகுதி செயலாளர் பனையூர் சேகர், மாவட்ட துணை செயலாளர் அமுதபாணன், 100வது வார்டு வட்ட செயலாளர் சாமுவேல், ஊடக மாவட்ட அமைப்பாளர் சரவணன், பசுமலை, உமா மகேஸ்வரி, பொன்னரசு, பத்மநாபன், சங்கரலிங்கம், ஆனந்த் கண்ணன் மற்றும் விசிக சிறுத்தையாளர் பசுமலை மன்னர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டறிக்கைகள் வழங்கினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தீபன் தலைமையில் நகர செயலாளர் சந்தர், மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர்கள் திவ்யா, ரோசி, கோமுலா ஆகியோர் ஒருங்கிணைப்பிலும் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாநாட்டு ஒருங்கிணைப்பு மேலிட பொறுப்பாளர் செல்லதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கடை வீதிகளில் துண்டறிக்கை வழங்கினார். மேலும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் வெற்றிவேந்தன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொருளாளர் சிவசத்யா, மாவட்ட துணை செயலாளர்கள் விமலா, தமிழ்ச்செல்வி, வனிதா, விசிக முக்கிய நிர்வாகிகள் கிட்டு, சுப்பிரமணி, வெங்கடேச பெருமாள், சிறுவை, தண்டபாணி, சுரேஷ், மணிகண்டன், விஜய் வளவன், கமலக்கண்ணன், கவுன்சிலர் ஏகாம்பரம், ராம்குமார், பார்த்திபன், அருள் வளவன், அம்பேத் வளவன், மோகன், வீரப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடர்பாக தேனி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள ஆற்றல் அரசு மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாநில செயற்குழு மகளிர் அணி கனி மனோகரன், தேனி திண்டுக்கல் மண்டல துணை பொதுச் செயலாளர் சுருளி, தேனி மேற்கு மாவட்ட பொருளாளர் பெர்க்மென்ஸ், மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் உதயகுமார், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் NL ஆண்டனி, பஞ்சம நில மீட்பு மாவட்ட அமைப்பாளர் மோகன், மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் ஆயுப் கான், போடி நகர செயலாளர் டே மோகன், உத்தமபாளையம் முன்னாள் நகர செயலாளர் அப்பாவு, முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, உத்தமபாளையம் நகர துணை செயலாளர் ரவிக்குமார், அனுமந்தன்பட்டி பேரூர் செயலாளர் ஜெயக்குமார், கோவிந்தன்பட்டி பொறுப்பாளர் விஜய், உத்தமபாளையம் விஜயன் மற்றும் மாவட்ட நகர பேரூர் முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி மகளிர் விடுதலை இயக்கம் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் முன்னிலையில் மாவட்ட மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் பங்கேற்று காஞ்சி மாநகராட்சிக்குட்பட்ட பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் துண்டறிக்கை பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், நகர செயலாளர் பாலாஜி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருதாசன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் செவிலிமேடு ரமேஷ், வட்ட செயலாளர்கள் ஃபைசல், இசைவளவன், நவீன், தமிழ் ஆதவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அக்டோபர் 2ஆம் தேதி விசிக சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கான பிரச்சாரம் மற்றும் கட்சியின் 33ஆம் ஆண்டு செயல்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் 33 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற நிகழ்வு திருச்சி அரியமங்கலம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் திருச்சி, கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், பொறியாளர் அணியின் மாநில துணை செயலாளர் பெல் சந்திரசேகரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஃபிரோஸ்கான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது அரியமங்கலம், காட்டூர் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை விசிக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி கிழக்கு மாநகர மாவட்ட பகுதிக்குட்பட்ட திருவனம்பூர் கக்கன் காலனியில் பகுதி செயலாளர் திலீபன் ரமேஷ் தலைமையில் வழக்கறிஞர் தீனா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை செயலாளர் திருமார்பன், திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன், பொறியாளர் அணியில் மாநில துணை செயலாளர் பெல் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாடு தொடர்பான ஆலோசனை வழங்கினர். இந்த கூட்டத்தில்
பகுதி பொறுப்பாளர் கண்ணன், முருகேசன், மகளிர் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் கஸ்தூரி, மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி பொன்மலை பகுதியில் மகளிர் விடுதலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் கஸ்தூரி தலைமையில் பொன்மலை பகுதி செயலாளர் சிறுத்தை பொன்னுசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன், பொறியாளர் அணியின் மாநில துணை செயலாளர் பெல் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் ஷானவாஸ், பொன்மலை, கதிர், முத்து, ராமச்சந்திரன், மணிகண்டன், ரேணுகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநாடு குறித்து அரியலூர் கிழக்கு மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஓலையூர் கிராம பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிளக்ஸ் போர்டு வைத்திருந்தனர். இதனை ஆண்டிமடம் போலீசார் அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து விசிக ஆண்டிமடம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர் வளவன் தலைமையில் ஏராளமானோர் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக விளம்பர பதாகைகள் வைக்கப்படுகிறது. இந்த விளம்பர பதாகைக்காக 2 தினங்களுக்கு முன்பே அனுமதி கேட்டுள்ளோம். ஆனால் காவல்துறையினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த பதாகைகளை, விளம்பர பதாகைகளை காவல்துறையினே அப்புறப்படுத்துகிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று சரியாக 5:30 மணி அளவில் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென்று சாலை மறியல் செய்தோம். காவல்துறையினர் எங்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்துள்ளார்கள். விசிக சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விசிக சார்பில் துண்டறிக்கை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆம்பூர் பேருந்து நிலையம், பஜார் வீதி ஆகிய பகுதிகளில் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு குறித்த சுமார் 1000 துண்டறிக்கைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் நகர செயலாளர் சக்தி, நகர துணை செயலாளர் அரவிந்தசாமி, பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க 1000 துண்டறிக்கைகளும் மற்றும் நமது மது ஒழிப்பு மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள, தாய்மார்களும் கலந்து கொள்ள துண்டு அறிக்கைகளை ஆம்பூர் நகர சார்பாக அனைத்து மகளிர்களுக்கும், வியாபாரிகளுக்கும், தொழிலாளர்களுக்கும் நலனை கருதி இந்த விளம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விசிக சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சென்னை துறைமுகம் தொகுதி கொத்தவால் சாவடி பகுதியில் 57வது வட்ட செயலாளர் ராஜி தலைமையிலும் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை துறைமுகம் தொகுதி அமைப்பாளர் கார்த்திக் ஒருங்கிணைப்பிலும் மகளிர் மாநாடு குறித்து விழிப்புணர்வு துண்டறிக்கை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பத் இளங்கோ மற்றும் அண்ணாமலை, புரட்சி பாலா, முத்து, சிறுத்தை மாறன், லூக் மான், சித்திக், பிரபா, சரத், சக்திவேல், வடமலை ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு அறிக்கைகளை வழங்கினர். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவருடைய ஆணைக்கிணங்க வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டை ஒட்டி மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் எழும்பூர் துறைமுக சட்டமன்ற தொகுதியின் 57வது வட்டத்தின் செயலாளர் என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்குரிய தம்பி ராஜ் அவருடைய தலைமையில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய துறைமுக சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் அன்புக்கினிய தம்பி
என்னுடைய பெருமதிப்புக்குரிய தம்பி ஐ கார்த்தி அவருடைய முயற்சியிலும் இதில் பங்கேற்றிருக்கிற மாவட்ட பகுதி மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,